அன்பு இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஓய்வு நாள் தியானத்திற்கு அன்போடு உங்களை அழைக்கிறோம். விசேஷமாய் இன்றைய நாளுடைய தலைப்பு வழிபாட்டில் கடவுளின் திருவெளிப்பாடு. வழிபாடு என்பது நாம் வணங்குகின்ற அந்த செயல். வழிபாடு அந்த வழிபாட்டிலே நாம் வணங்குகின்ற அந்த செயலிலே கடவுள் எவ்விதமாய் வெளிப்படுகிறார், இதை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். ரெவல்யூஷன் ஆஃப் காட் இன் வர்ஷிப் என்று சொல்கிறார். ரெவல்யூஷன் ஆஃப் காட் இன் வர்ஷிப், தொழுகையிலே கடவுளுடைய வெளிப்பாடு எவ்விதமாய் காணப்படுகிறது. வழிபாடு என்பது நம்ம எல்லோருக்குமே ஏறக்குறைய தெரிஞ்சிருக்கும். கடவுளோடு உள்ள உறவின் உணர்வின் வெளிப்பாடு தான் வழிபாடு. நான் கடவுளோடு எந்த அளவிற்கு இணைந்திருக்கிறேன் அல்லது கடவுளோடு நான் எந்த அளவிற்கு உணர்விலே பொருந்தி இருக்கிறேன் என்பதை சரிபார்க்கின்ற ஒரு சரிபார்ப்பிலே வழிபாடு. அது மாத்திரமல்ல, வழிபாடு என்பது கடவுளுக்கு மனிதன் தரும் மறுமொழி. கடவுள் என்னென்ன செய்திருக்கிறாரோ, செய்ய வேண்டுமோ, செய்ய போகிறாரோ அத்தனையையும் மறுமொழியாக மனிதன் ஏறெடுக்கிறது. கடவுளே, எனக்கு இது தேவைகளை கேட்கிறான். கடவுளே, நீர் கொடுத்தீரே, நன்றி இருக்கிறான். என் எதிர்காலத்திலே இவ்விதமாய் நடக்க வேண்டும் எதிர்பார்க்கிறான். இந்த காரியங்களை சிந்திப்பதுதான் இந்த வழிபாடு என்று நாம் பார்க்கிறோம். மனிதன் கடவுளை சந்திக்க ஒரு நல்ல வாய்ப்பு தான் வழிபாடு என்று நாம் பார்க்கிறோம். இன்றைய பகுதிகளிலே 4 பகுதிகளை வாசிக்க கேட்டோம். அந்த 4 பகுதிகளையும் நாம் சிந்திப்போம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு இயேசு ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம், பிதாவை எங்கும் எல்லா இடத்திலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் ஆண்டவரை தொழுது கொள்கின்ற காலம் வரும் என்று கர்த்தர் சொன்னார். தலையில தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம். சாமி, உங்க திருவுள சித்தத்தின்படியே இன்றைய நாள் தியானத்திற்கு நாங்கள் செல்வதற்கு முன்னதாக என் அப்பன் இயேசுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் வேண்டி நிற்கிறோம். சாமி, ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதி. உமது அருள் கடாட்சத்தினாலே ஒவ்வொரு நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவ கிருபை ஒவ்வொரு மீதும் இறங்கி ஆண்டவரே, இந்த வழிபாடுகளை குறித்து சிந்திக்கிற நாங்கள், வழிபாட்டிலே நீர் எவ்விதமாய் உம்மை வெளிப்படுத்தி காட்டுகிறீர் என்பதை சிந்திக்க போகிற நாங்கள் எங்கள் மத்தியிலே உமது கிருபை அதிகமாய் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உமது செய்தியை கேட்கிற எல்லா உள்ளங்களையும் தனித்தனியாய் பேராய் குடும்பமாய் என் தேவனை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். யார் என்னென்ன காரியங்களுக்கு இந்த செய்தி உபயோகப்படுத்துகிறார்களோ உண்மையாக இதை உபயோகப்படுத்தத்தக்கதான கிருபை நீத்தார். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். செய்திக்கு செல்வதற்கு முன்னதாக ஒரு பாடலுடைய ஒரே ஒரு அடியை மாற்றி நாம் பாடுவோம். வா பாவி மலைத்து நில்லாதேவா, வா பாவி மலைத்து நில்லாதேவா, என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை என்றெண்ணி திகையாதே, என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை எண்ணி திகையாதே, உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே உள்ளபடி வாவே. ஆண்டவருடைய அழைப்பு வழிபாட்டிற்கு எவ்விதமாய் அழைக்கிறார் பாருங்க. உன்னிடத்துல ஒண்ணுமில்லை, யூ ஆர் நத்திங். சும்மா நினைச்சுன்னுக்கிறேன், நான் கோடியா வச்சுன்னுக்கிறேன், ஆஸ்திகள் இத்தனை, வீடுகள் இத்தனை, அப்படி இப்படி, கார் பங்களா. உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை நான் அறிவேன் உள்ளபடி வாவே. உள்ளபடியே ஐயா, நான் ஒன்றும் இல்லை என்று நீ வருவாயானால் அதுதான் உண்மை தொழுகை. இந்த தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிற தலைப்பிற்கு ஏற்ற விதமாய் இந்த பாடலை அருமையான சகோதரன் பாடியிருக்கிறார். வா பாவி மலைத்து நில்லாது. ஏன் நிக்கிற வெளியவே? வா, ஐ நோ யூ ஆர் நத்திங்.
எனக்கு தெரியும், நீங்க பணக்காரர் இருக்கலாம், கோடீஸ்வரர் இருக்கலாம், கோடி கோடியா வைத்திருக்கலாம், ஆனால் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியும், வா. ஆண்டவர் அழைக்கின்ற அழைப்பை நாம் ஏற்று அவருடைய பாதத்திற்கு செல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். வாசி கேட்ட பகுதியில் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பக்தன் சொல்லுகிறான், ஆண்டவராய் சொல்றாரு, இயேசுவை, கடவுளை இந்த மலையில் மாத்திரமல்ல, எருசலேமில் மாத்திரமல்ல, மலையிலே தொழுது கொண்டவர்கள் யார் என்று சொன்னால் இந்த சமாரியர்கள். சமாரியர்கள் மலையிலே தொழுது, எர்சோம் என்கிற மலையிலே ஆண்டவரை தொழுது கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த மலையில் மட்டுமல்ல, ஆகவே சமாரியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒரு பெரிய கேப் பிட்வீன் திஸ் போத் பீப்புள்ஸ். ஏன்னு சொன்னா சமாரியர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், யூதர்கள் உயர்த்தப்பட்டவர்கள், இந்த நிலைமை. ஆகவே கலிலேயா யூதர்கள் அங்கே எருசலேமுக்கு செல்லணும்னு நினைச்சாங்கன்னா எப்படி போவாங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக சமாரியா வழியை போனால் ரொம்ப சீக்கிரமாக போயிடலாம். ஆனால் சமாரியா வழியை போக மாட்டான், ஏன்னா அதில் தீட்டுப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே சமாரியா வழிக்கு அவர்கள் செல்லாமல் யோர்தான் ஆற்றை கடந்து பெரேயா என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு 2 இடம் வழியாக 2 மடங்கு, இவர்கள் இந்த பக்கம் போனாக்கா 1 கிலோமீட்டர்னா அந்த பக்கம் போனால் 2 கிலோமீட்டர் போகணும், இந்த பக்கம் போனால் 5 கிலோமீட்டர்னா அந்த பக்கம் போனால் 10 கிலோமீட்டர் போகணும். ஆகவே யூதர்களும் சமாரியர்களும் ஒன்றாக பழகுவதில்லை. ரபிக்கள் கூட பொது இடங்களிலே தன்னுடைய மனைவியாண்டு கூட பேச மாட்டாங்களாம். பொதுவாக தனியாக போயிட்டு தனியாக வருவாங்க, அமைதியில் போவாங்க, அமைதியாக. ஆனால் இயேசு இந்த இடத்துல பார்க்கிறோம், 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த சமாரிய பெண்ணோடு பேசுகிறார். எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, என்னையா இது, இவர் யூதர், உயர்வானவர், உயர்ந்தவர், ஆனால் இவர் ஒரு சமாரிய பெண்ணோடு பேசுகிறாரே என்று சொல்லி எல்லோருமே ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் அந்த சமாரிய பெண் கேட்கிற 20ஆம் வசனம் படிங்க. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டவர்கள் தான். நீங்கள் எருசலேமில் இருக்கிற நீங்கள்னா யூதர்கள், எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே. ஆமா சொல்றாரு, நீங்க புதுசா சொல்றீங்க. நாங்க இந்த மலையிலே எங்கள் பிதாக்கள் ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு என்கிற முன்னோர்கள் எல்லாம் இந்த மலையிலே தான் கடவுளை தொழுது கொண்டோம். ஆகவே இந்த மலை தான் எங்களுக்கு சொந்தம். இஸ்ரவேல், எகிப்து அந்த எருசலேம் அல்ல என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, 4:27 படிங்க. அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். என்னடா இது, அதுவும் ஒரு சமாரிய பெண்ணோடு யூதர் பேசுகிற சம்பந்தமே கலக்குறதுல பேச சொல்றது கிடையாது. அவங்க வழியா கூட போக மாட்டாங்க, தூரம் கடந்து போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என் அப்பன் இயேசு சென்று அவளுடன் பேசுகிறதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சமாரியர்கள் கெர்சிம் மலையிலே தொழுகையை நடத்துகின்றார்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல தான் ஆபிரகாமும் யாக்கோபும் தொழுகை நடத்தின ஸ்தலம். யூதர்கள் எருசலேமிலே தொழுகையை நடத்துகிறார்கள். ஆகவே 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. ஆனாலும் கூட வழிபாடு என்று சொல்லும் பொழுது எல்லோரும் ஒருமித்து ஒன்றாக இருந்து கடவுளை வணங்குவது தான் உண்மை வழிபாடு. கடவுளை தொழுவோம் என்று சொல்லுகிறோம். ஆராதனை துவங்கும் பொழுது ஆயர் பெருமகனார் சொன்னார்கள், நாம் கடவுளை தொழுவோம். எங்கெங்க தொழ முடியுது? பிரிவினைகள், பிரச்சனைகள், ஜாதி பிரிவினைகள், பலவிதமான பிரச்சனைகள் மேலோங்கி நிற்பதினாலே ஒருவருக்கு ஒருவர் சாய்த்து மாண்டு கொள்ளவில்லையே தவிர மனதளவில ஒருவரை ஒருவர் தீண்டாததாய் நினைக்கிறார்கள். அந்த கருத்து பரவி இருக்கிறதுனாலே தான் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அந்த ஒருமைப்பாடு வரவில்லை. வழிபாடு என்று சொன்னால் ஒருமைப்பாடு. அந்த ஒருமைப்பாட்டிலே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். அதான் சொல்றாரு பாருங்க, இங்க மட்டுமல்ல, இந்த மலையில் மட்டுமல்ல, இந்த எருசலேமில் மட்டுமல்ல, உலகத்தின் எல்லா இடத்திலேயும் ஆண்டவரை தொழுது கொள்கின்ற நேரம் காலம் வரும் என்று சொன்னாரே, அது இப்பொழுது வந்திருக்கிறது. என்று பார்த்தீங்கன்னு சொன்னா மூல முழுக்க எல்லா இடத்திலையும் திருச்சபைகள் மகிழ்ச்சி, திருச்சபைகள் சந்தோஷம்,
திருச்சபைகள் கிருபை, ஆண்டவருடைய கிருபை பெரியதாய் இருக்கிறது. எல்லா இடத்திலேயும் ஆலயங்கள் பெருகிவிட்டது. ஆனால் என கருமையான தேவ ஜனமே, தடைகள் ஏராளமாய் காணப்படுகிறதே, கூடவே தடைகளும் காணப்படுகிறதே. அந்த தடைகள் என்ன? இவன் ஆலயத்தினுள்ளே வரக்கூடாது, அங்கவீனன் வரக்கூடாது. அன்றைய காலத்தில் இருந்த அதே சிஸ்டம். உடல் ஊனமுற்றவர்களை சேர்க்க முடியல, ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்க்க முடியல, அங்கவீனமானவர்களை சேர்க்க முடியல, ஓரங்கட்டவர்களை சேர்க்க முடியல, திருநங்கையர்களை சேர்க்க முடியல. நாம தனித்தனியாய் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23, 24 படிங்க. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும். இதுதாங்க ஒன்லி ரூல். என்னடான்னா, யார் யார் உண்மையாக இந்த வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் ஆவியானவரை ஆவியோடும் உண்மையோடும். ஆவியோடும் நான் கத்திட்டு போயிருது இல்லை. அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் இன் அவர் லைஃப், நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆவியானுடைய ஏவுதல் ஒவ்வொரு நிமிடமும் ஏவிக்கொண்டே இருக்கு. நாம் செல்கையிலே, நடக்கையிலே, படுக்கையிலே, தூங்குகையிலே கர்த்தருடைய கிருபை நம்மை சார்ந்து நம்மோடு கூடவே வந்து கொண்டிருக்கணும். அதாங்க வழிபாடு. படிங்க. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். இதுதாங்க வழிபாட்டிலே இணைவது. ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே ஜாதியை காட்டி, இனத்தை காட்டி, மொழியை காட்டி, கலாச்சாரத்தை காட்டி, சமயத்தை காட்டி, பண்பாடை காட்டி, ஆண் பெண் என்ற பாகுபாடை காட்டி, இப்படி பல நிலைமைகளிலே பிரிக்க பார்க்கிறது திருச்சபை. ஆனால் நம்ம பார்த்த சப்ஜெக்ட் தலைப்பு என்னன்னா, வழிபாடு என்று சொன்னால், வழிபாடு என்று சொல்வது என்ன? வழிபாடு என்று சொல்வது கடவுளின் வெளிப்பாட்டை உணர்தல். கடவுள் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு என்ன உணர்வை, எப்படிப்பட்ட நிலைமையை கொடுக்கிறாரோ அதை உணர்தல் தான் வழிபாடு. ஆனால் அதற்கு பதிலாக இவன் இந்த ஜாதி என்று உணர்ந்து கொள்கிறோம், இவனுக்கு இவ்வளவு பணம் இருக்குது என்று சொல்கிறோம், இவன் பணக்காரன் உணர்ந்து கொள்கிறோம். இவைகளெல்லாம் உணர்வுகள் அல்ல. இந்த வாழ்க்கையில சம நோக்கு பார்வை இருக்க வேண்டும். அதை தான் இந்த வழிபாடு நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் திருச்சபையை மையப்படுத்தி நம்முடைய செயல்பாடுகளை செய்கிறோமா? அதை நம்மைப்படுத்தி, நம்முடைய மொழியைப்படுத்தி, நம்முடைய இணையத்தை மையப்படுத்தி, நம்முடைய சாதியை இனப்படுத்தி, இவைகளை மையப்படுத்தி நாம் செய்தோம்னா அது வழிபாடு அல்ல. உண்மை வழிபாடு என்பது என்ன? ஆண்டவரை உண்மையோடும் ஆவியோடும் வழிபடுவதுதான் வழிபாடு. அப்படியானால் நாம் வழிபாடும் இறைவன் எத்தகையவர் என்பதை குறித்து பின்வரும் 3 காரியங்களிலே நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக, வழிபடும் இறைவன் மீட்பராக, விடுதலையாளராக, ரட்சிக்கின்றவராகவே தம்மை வெளிப்படுத்துகின்றார். அல்லேலூயா. நாம் படித்த 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் படிக்குமே, அதுல 23ஆம் வசனம் படிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பாடல் மிக அழகாய் பாடுகிறோம். உமக்கு ஒப்பானவர் யார்? அப்பார் ஐயா, உமக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. இந்த உலகத்தில் எந்த தேவர்களும் கிடையாது, எந்த மக்களும் கிடையாது, எந்த வேந்தர்களும் கிடையாது. நீரே அதான் சொன்னார். I am the only God. தன்னை குறித்து சொல்லும்போது ஆண்டவரே நீ யார், உடைய நாமம் என்ன என்று கேட்கும்போது சொல்றார், I am நான் தாயா, என்ன யாரும் ஒண்ணு கிடையாது. இதுதான் வழிபாடு. அந்த நான் என்று சொல்லுகின்ற, நானே என்று சொல்லுகின்ற அந்த இறைவனிடத்திலே, யாவே என்னும் இறைவனிடத்திலே இஸ்ரவேல் மக்கள் சொல்றாங்க, உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை என்பதை சாலமோன் இந்த பகுதியிலே வெளிப்படுத்துகின்றான். இந்த பகுதியில சாலமோன் மிக அழகாக வெளிப்படுத்துகிறான். நீர் தான், உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. இறைவன் உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகவே விளங்குவதோடு இறைவனுக்கு இன்னொரு கடமை இருக்குது, பழி வாங்குகிற கடமை கூட இருக்குது. இறைவன் யார் தவறு செய்கிறார்களோ அவர்களை உடைக்க வேண்டிய பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது. மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடுறாங்க. கர்த்தர் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் ஒருத்தருமே கிடையாது. ஒப்பானவர் யாருமே இல்லை. நீங்க தான் யார், எல்லாத்துக்குமே ரைட்டான பர்சன். அது மாத்திரமல்ல, எல்லா காரியங்களிலும் உயர்ந்து நிற்கின்றவர். அது மட்டுமல்ல,
உமக்கு நிகராக ஒருவரும் இல்லை, ஆகவே உமக்கு ஒப்பானவர் இல்லை. பரிசுத்தத்தில் மகத்துவமான தூய்மையில் நான் பரிசுத்தர் என்று சொல்றார். நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் எவனும் என்னிடத்தில் வர முடியாது. அப்படியானால் எனக்கு அருமையானவர்களை சற்று நேரம் நம்முடைய வழிபாட்டை நினைத்து பார்ப்போம். என் தேவன் அழகா சொன்னாரே, வழிபடும் இறைவன் சொல்றாரே, உங்களுக்கு மீட்பராக தம்மை வெளிப்படுத்தியிருக்கிற கடவுள் சொன்னாரே, பரிசுத்தன் மாத்திரமே, யார் ஒருவர் பரிசுத்தராக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே என்னிடத்தில் வர முடியும். ஆகவே அவர்தான் பரிசுத்தத்திலே மகத்துவமானவர், மைட்டி பவர் உடைய ஆண்டவர். அது மாத்திரமல்ல, துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமா, அவர் அற்புதங்களை செய்கிறவர், துதிக்கு பாத்திரராகிய தேவனே என்று சொல்கிறோமே, துதிக்கு பாத்திர அவர்தான். அது மாத்திரமல்ல, அஞ்சத்தக்கவர், அவரை அற்புதங்களை செய்கிறவர், அவர் இப்படிப்பட்டவர் தான். இஸ்ரவேல் மக்களை சொல்றாரு, அவர்கள் செங்கடலை கடந்து, இஸ்ரவேல் மக்கள் வேதத்தில் அழகா போட்டிருக்காங்க அந்த வசனத்தை, நீங்க படிச்சு பாருங்க என்ன வசனம்னு சொல்லிட்டு. அவர்கள் செங்கடலை கடந்து, கடப்பதோடு மட்டும் இல்லாதபடி அந்த கடத்தலிலே மிகப்பெரிய சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம்னா, கடத்தலுக்கு பின்பாக அவர்கள் எகிப்தின் அடிமையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, என் ஆண்டவர் 2 காரியங்களை இஸ்ரேல் மக்களை வழிநடத்துவதில் சொல்றார். ஒன்று, அவர்கள் செங்கடலை கடக்கிறார்கள், செங்கடல் வழிவிடுகிறது, கடக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, கடந்த அவர்கள் அங்க சென்று விட்டு பார்க்கிறாங்க, எதிரி யாருமே இல்லை. there is no opponent for them. அவங்களுக்கு விரோதமா எழும்பப்படுகிற ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னாரே, அதே போல எதிரி இந்த எகிப்தியரெல்லாம் அழிந்து போனார்கள். ஆகவேதான் இந்த மீட்பை குறித்து நாம் சிந்திக்கிறோம். செங்கடலை கடப்பது மாத்திரமல்ல, இஸ்ரவேலருக்கு எகிப்தியரிடத்திலிருந்து நல்ல விடுதலையை கொடுத்தார். ஆகவே மீட்பின் விலை கிறிஸ்துவே. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நம்மை மீட்க வந்த ஆண்டவர் நமக்காக ஒரு விலை கொடுத்தார் என்று சொன்னால் அது அவருடைய விலையேற பெற்ற மரணம். அந்த மரணம் தான் விலை கொடுத்தது. செங்கடலை கடந்தார்கள், நம்மை மீட்டார்கள். நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய இனத்தை, ஜனத்தை, மக்கள் எல்லாம் மீட்டாங்க. இன்னைக்கு ஒரு நல்ல பாதையில் நடத்தி செல்றாங்க. அப்படியானால் நம்முடைய வழிபாடு எவ்விதமாக இருக்கிறது? 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சீலோவிலே ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொன்னமே, அந்த வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். கடவுளோடு நமக்குள்ள உண்மையான தொடர்பே இந்த தொடர்பு தான். அப்படிப்பட்ட தொடர்புல தான் உண்மையாய் வெளிப்படுத்தும் பொழுது, உண்மையாய் இந்த பூமியிலே கடவுளை வெளிப்படுத்த வேண்டும் என்று வந்த பொழுது, மரியாள் லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 38வது கடந்து போகும் பொழுது அத சொல்றா. மரியாள் என்ன சொல்ற பாருங்க. அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இந்த சிந்தை உடையவர்கள் மாத்திரமே வழிபாட்டிற்கு பாத்திரவான்களாய் காணப்படுகிறார்கள். மன்னிக்க வேண்டும். யார் வழிபாட்டிற்கு பாத்திரம் என்று சொன்னால், நீருக்கு உமக்கு நான் அடிமை, நீர் என்ன சொல்கிறீர்களோ அதை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது அந்த உண்மையான வழிபாடுகின்ற தன்மையாக, மீட்பரை வழிபடுகின்ற தன்மையாக வெளிப்படுத்துகின்ற ஒரு பெரிய ஒரு காரியம், நான் அடிமை. அதான் சிலுவை காட்சியில் கல்வன் சொல்றான். கல்வன் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ என்னுடைய கூட அவன் தாழ்மையை 2 பேர் போனாங்களே ஆலயத்திற்கு, 2 பேர் ஆலயத்துக்கு போறான். 2 பேர் போறான். யாருன்னு தெரியும்? ஒருத்தன் சமாரியன், ஒருத்தன் பரிசேயன், லேவி. போன உடனே அவன் நின்று சொல்றான், நான் இதை செய்தேன், அதை செய்தேன், இப்படி சொன்னேன், கோயில் கட்டினேன், குளம் கட்டினேன், சாப்பாடு போட்டேன், அதை போட்டேன், எல்லாத்தையும் சொல்லி புகழ்ந்து கொண்டே இருக்கிறான். இன்னொருவன் பரத்தை நோக்கி பார்க்க மனமற்ற பதடி தானையா, ஒரு பாவி நானையா, ஒரு பாவி நானையா, ஒரு பாவி நானையா, ஒரு பாவி. மரியாள் சொன்னாலே,
இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அப்படித்தான் அந்த 2 பேர்ல சொல்றான். ஒரு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்ப்பதற்கும் எனக்கு மனம் இல்லை, முடியாது. ஏன்னா நான் பாவி, உம்மை நோக்கி பார்க்க முடியாது ஐயா. ஆனாலும் பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். உடனே கர்த்தருடைய வெளிப்பாடு அங்கே கிடைக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தரின் வெளிப்பாடு வழிபடுகிற அனைவருக்கும் கிடைத்து விடாது ஐயா. வழிபடுறதுலேயே தன்னை தாழ்த்தி வழிபடுறாங்களே அவர்களுக்குத்தான் கர்த்தருடைய வெளிப்பாடு கிடைக்கும் என்பதை திட்டமாக இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். யார் ஒருவர் தன்னை தாழ்த்துகிறார்களோ, தன் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார்களோ, விண்ணப்பிக்கின்றார்களோ, அவர்களை மட்டும்தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே தாழ்மைப்படும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார்கள். ஆகவே நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது, அதுதான் தொழுகைக்கு உள்ளபடியே ஒரு பெரிய ஒரு காரியம். நான் தொழுகிறேன் என்று சொன்னால், ஏதோ போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறோம், தொழுகையில் தொழுது கலந்து கொள்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், அவ்வளோதான் வந்துடுறோம், அதோடு மறந்துடுறோம். அப்படி அல்ல. 24 மணி நேரமும் அந்த வழிபாடு என் மனதிலே வந்து கொண்டே இருக்க வேண்டும், என் நினைவிலே செயலாற்றி கொண்டே இருக்க வேண்டும், என் மனதிலே அது கிரியை செய்ய வேண்டும். வழிபாடு என்பது இறைவன் தன்னை மீட்பராக வெளிப்படுத்தினாரே, நமக்கு விடுதலை கொடுக்கின்றவர்களாக வெளிப்பட்டாரே, அதை எப்பொழுதும் செய்கின்ற பார்க்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். 2வது காரியம், இந்த மீட்பு என்பது வழிபடும் இறைவன் தூய்மையையும் ஒற்றுமையும் நமக்கு அளிப்பது தான் இறைவனின் வெளிப்பாடு. மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 4-5ஆம் வசனம் கடந்து போவோம். அவர்களை பார்த்து ஓய்வு நாளிலே நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். ஆகவே தூய்மை அளிப்பதே இறைவனின் வெளிப்பாடு. முதலில் மீட்பு அளிப்பதே இறைவனின் வெளிப்பாடு என்று பார்த்தோம். 2வது காரியம் தூய்மை, பரிசுத்தம். அவருடைய கிரியையை எதிர்த்து நிற்காதபடி அவர் கிரியைக்கு நாம் இணங்கி போவதுதான் தூய்மை. அந்த தூய்மையை அளிப்பதுதான் இறைவனின் வெளிப்பாடு. மார்க்கு சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 4-5ஆம் வசனத்தை நாம் தொடர்ந்து படிக்கும் பொழுது மிக சிறப்பாக அங்கே பார்க்கிறோம். கடவுள் நம்முடைய நலனில் அக்கறையோடு செயல்படுகின்ற கடவுளாய் இருக்கிறார். நமக்கு மிகவும் விருப்பமான செயல்பாடுகளை செய்வதற்கு தயாராக இருக்கிறார். அதான் சங்கீதக்காரன் சொன்னார் 103ல, சங்கீதம் 103 2 படிங்க, 2-3 படிங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவரை ஸ்தோத்திரி. அவர் ஒருத்தர் தான் எனக்கு உண்மையான வழிபடுதலுடைய காரியத்தை சொல்லி கொடுத்திருக்கிறவர். அவரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நல்லா பட்டியல் போட்டு பாருங்க. ஒருத்தர் ஏறி படுத்துக்கு நானே மேலே கோதுமை கலைஞர் அறுத்து மேலே ஏறி படுத்துக்கிற என் ஆத்மாவே மகிழ்ந்து களி கூறி இந்த ஆண்டு முழுவதும் உனக்கு சாப்பாடு இருக்குதுன்னு சொன்னா, அப்பதான் ஆண்டவர் சொன்னார், மதிகேடனே. தொட்டார் ஆண்டவர் தொடுகின்றார். ஆகவே இந்த வழிபாட்டிலே கர்த்தர் நம்மை தொட வேண்டும், நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும். கர்த்தரை தொடும் பொழுது நான் அதமானேன் என்று சொல்றானே, அதுதாங்க நான் தூய்மையானேன், நான் பரிசுத்தமானேன், என் பழைய காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு அகன்று போய்விட்டது. வார நம்ம தொட்டு கொண்டே இருக்கிறார். ஆனா வாரம் தூய்மையை அடைந்து விட்டு சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் மீண்டுமாய் செய்ய வேண்டியதை செய்யாமலும் தகுதி அல்லாததை செய்து வந்தோம், சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறோம். எனக்கு அருமையான இதை நிறுத்துவோம். முதல்ல இந்த விசுவாசத்தை நிறுத்துவோம். இது விசுவாசம் அல்ல, இது பெரிய ஒரு அபகீர்த்தியான ஒரு வார்த்தையா நான் கருதுகிறேன். என்று சொன்னால் செய்ய வேண்டியதை செய்யாமலும் செய்யத்தகாததை செய்து வந்து என்று சொல்லும் பொழுது, செய்யத்தகாத எல்லா காரியத்தையும் நம்ம வாரமுள்ள செய்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அந்த 1 மணி நேரம் மட்டும் போயிட்டு ஆண்டவர் என்னை மன்னியும், இது அல்லையா. ஆண்டவர் தூய்மை அளிக்கிறார், நம்முடைய மனதை தொடுகிறார், நம்முடைய உள்ளத்தை தொடுகிறார், நம்முடைய செயல்பாடை தொடுகிறார். ஆகவே குணப்படுத்துகின்ற இயேசு நம்மோடு கூடவே இருக்கிறார். இங்கே குணப்படுத்தினாரே, தூய்மைப்படுத்துதல் என்பது குணப்படுத்துதல். இங்கே சும்பிய கையுடையவனை குணப்படுத்துகிறார் பார்க்கிறோம். யெகோவா ரப்பா என்று சொல்லுகிறோம். யெகோவா ரப்பா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? முக்கியமா பாட்டு மட்டும் போடுறோம், யெகோவா ரப்பா என்று பாட்டு பாடுகிறார். ஆகவே இறைவனின் மகா பெரிய நாமங்களிலே ஒன்று யெகோவா ரப்பா, அதாவது குணப்படுத்துகின்ற கடவுள், தூய்மை அளிக்கின்ற கடவுள், உலகிலே நம்மை உயிரோடு வளர்த்து ஆளாக்கி நம்மை பலப்படுத்துகின்ற கடவுள். லாசருடைய பிணத்தை பார்க்கிறோம், எத்தனை நாட்கள் கல்லறையில் இருந்தான், அவனை உயிரோடு எழுப்புகிறார். அது மாத்திரமல்ல, 100க்கு அதிபதியுடைய மகளை குணப்படுத்துகிறார், எழுப்புகிறார். விதவியின் மகளை
சுஸ்தப்படுத்துகிறார். ஆகவே நம்முடைய உடலுக்கு வேண்டிய ஆரோக்கியத்தையும் மனதுக்கு வேண்டிய ஆரோக்கியத்தையும் உணர்ச்சிகளையும் நல்வாழ்வு பெறுவதற்காக தினமும் தினமும் என் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே தூய்மை அளிப்பதே இறைவனின் வெளிப்பாடு. முதலாவது மீட்பு அளிப்பதே இறைவனின் வெளிப்பாடு. இரண்டாவது தூய்மை அளிப்பதே இறைவனின் வெளிப்பாடு. இந்த தூய்மையை ஏதோ நம்ம நினச்சிருக்கிறோம், பூஜைக்குரியவராக இயேசுவை மாற்றினோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போயிட்டு பூஜை பண்ணிட்டு வந்துடும். கோயிலுக்கு போனீங்களா, போனுங்க. பைபிள் எடுத்து போனீங்களா, எடுத்து நிறைய பேர் அது கூட எடுத்து போறதில்லை. ஆகவே இந்த விதமான இழிவான செயலில் இருந்து நம்ம மீட்டு கொள்ள வேண்டும். ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். ஆலயத்தினுடைய படிப்பினைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். அங்கே மக்களோடு பழக வேண்டும். மக்கள் எந்தெந்த நிலைமையில யாரை இருக்கிறார்கள், நம்மால் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா சிந்திக்க வேண்டாம். இதைதான் ஆண்டவராக இயேசு செய்தாரே. சூமியின கைவிடனை பார்த்தால், நீ குணமடைய விரும்புகிறாயா? அவன் என்ன சொன்னான்? ஆமா சாமி. 3:5 படிங்க. மார்க் 3:5. அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். நீட்டு என்று சொன்னார். வலது கையை நீட்டினா அழகா இருக்குது, கை நீட்டமா இருக்குது. அவனுடைய உயரத்துக்கு ஏற்ற இடத்துக்கு ஏற்ப அழகான கை நீட்டினா. அடுத்தது என்ன சொல்றாரு? அவன் கை மறு கையை போல் சொஸ்தமாயிற்று. ஆமாங்க. இந்த கை வலது கையை போல இடது கை, இடது கையை போல வலது கை, 2 கையும் ஒன்றாக ஏகோபித்து கர்த்தருடைய வழிபாட்டிலே அவரை ஸ்தோத்தரிக்கத்தக்கதாக இணைந்து வந்தது. இதுதாங்க ஆண்டவர் தருகின்ற ஆற்றல். வழிபாட்டிலே ஆண்டவர் தன்னுடைய தூய்மையை, தன்னுடைய ஒற்றுமையை, தன்னுடைய நிலைப்பாட்டை அதிகமாக அறிவிக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்பிக்கை இழந்த மக்கள் மத்தியிலே இயேசுவே கடவுள் என்பதை உறுதிப்பாட்டை மனதிலே ஊன்ற கட்டியவர் தான் அருள் பணியாளர் மார்ட்டின் லூதர் அவர்கள். மிக அருமையாக செயல்பட்டார்கள். இந்த காலத்தில் பாவ மன்னிப்பை விற்றவர்கள் உண்டு, பாவ மன்னிப்பை காசு கொடுத்து விற்றவர்கள் உண்டு. சீர்திருத்த திருச்சபைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாமும் மாற்றுத்திறனாளிகளையும் அங்கவீனர்களையும் திருநங்கையர்களையும் ஆலயத்திலே சேர்க்காதபடி தடுத்து கொண்டிருந்த காலங்கள் உண்டு. விடுதலையை விரும்பாத நாம் செய்து கொண்டிருந்த நேரத்திலே என் ஆண்டவர் அவர்களை எல்லாம் அழைத்து குணமாக்கி ஒரு புதிய நம்பிக்கையை அவரிடத்திலே ஊட்டுகிறார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த நம்பிக்கை ஊட்டுதல் நம்முடைய வழிபாட்டிலே காணப்படுகிறதா? நம்முடைய வழிபாட்டிலே இறைவன் தூய்மையாக நம்மை மாற்றுகிறார், பரிசுத்தமாக நம்மை மாற்றுகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு மாதிரியாய் காணப்படுகிறதா? சொல்லி கொண்டிருக்கிறோமே, சண்டை செய்யாதீர்கள் என்று சொல்றோம், நாம தான் சண்டை போடுறோம். பொய் பேசாதீர்கள் என்று சொல்றோம், பொய் நாம தான் பேசுறோம். திருடாதீர்கள் என்று சொல்றோம், நாம தான் திருடுறோம். அதிகமாக உன் தேவைகளுக்கு அதிகமாக சேர்த்து வைக்காதன்னு சொல்றோம், 10 தலைமுறைக்கு நாம தான் சேர்த்து வச்சிருக்கிறோம். இப்படிப்பட்ட மக்கள் தூய்மையும் நம்பிக்கை உடையவர்களா என்று பார்த்தால் இறைவன் மீது நம்பிக்கை இல்லை, தூய்மையின் மீது நம்பிக்கை இல்லாத இந்த மக்களாய் இருக்கிறோம். என கருமையானவர்களே, நாம் தூய்மை அளிக்க வேண்டும் என்ற அந்த இறைவனுடைய வெளிப்பாட்டை உணர்கின்ற பிள்ளைகளாய் நாம் இருப்போம். 2வது, 3வது, நாம் வழிபடுகின்ற இறைவன் நீதி உள்ளவர் என்பதை உணர்ந்து கொள்வோம். அவர் நீதி அரசை வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கடந்து போவோம். பின்பு நான் பார்த்தபோது, பின்பு வெளிப்படுத்தல சொல்றார், பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரும் நிற்க கண்டேன். எனக்கு அருமையானவர்களே, பிதாவின் நாமம் தரித்தவர்கள், இந்த நீதியின் செயல்பாட்டை உணர்ந்தவர்களாய் நீதி அரசரிடம் வந்த பொழுது என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஞான இருதயத்தை தருகிறார். நீதி உள்ளவராகவே தம்மை வெளிப்படுத்துகிறார். 3வது பாகம், வழிபடும் இறைவன் நீதி உள்ளவராக தம்மை வெளிப்படுத்துகின்றவர். எத்தனை நீதிமன்றங்களுக்கு மனிதன் சென்றாலும் கடைசியாய் அவனுக்கு கிடைக்கக்கூடியது ஒரே ஒரு நீதிமன்றம், அதுதான் உன்னதருடைய நீதிமன்றம்.
பரிசுத்தமான கர்த்தருடைய நீதிமன்றம், அது இறைவனுடைய நீதிமன்றம். அந்த மன்றத்திலே கையூட்டுக்கு வழி இல்லை, ஆசா பாசத்துக்கு வழி இல்லை, இச்சகமான பேச்சுகளுக்கு வழி இல்லை. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். என் தேவன், நீங்கள் தப்பு செய்தீங்க, போங்க, என் பிதாவினால் அழைக்கப்பட்ட வாருங்கன்னு கூப்பிடுறாரு. ஒரு சாரரை பார்த்து நீங்க போங்க என்று சொல்றாரு. அதான் சொன்னோம். ஆகவே இந்த வழிபடுகின்ற இறைவன் நம்முடைய வழிபாட்டிலே நீதி உள்ளவராக தம்மை வெளிப்படுத்தி காட்டுகின்றார். பிரசங்கி புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை கடந்து போகும் பொழுது, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று. வேதம் திருவிவிலியம் திட்டமாய் நம்மை வற்புறுத்துகிறது, மீண்டும் மீண்டுமாய் வற்புறுகிறது. என்ன? தேவன் நியாயம் தீர்க்க என்ன பண்றாருங்களா? தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று. நியாயம் சீர்தீர்ப்பார். நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஐயா நான் பெரிய ஆலயத்திலே அதிபதியா இருந்தேனே, நோ. ஐயா நான் பெரிய ஆலயத்திலே பெருக்கி கொண்டிருந்தேனே, நோ. யாரா இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அவர் நீதிபரராய் இருக்கின்றார், நீதி செய்கின்ற கடவுளாய் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையின் புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே நீதி அரசரோடு நாம் உள்ளே செல்ல முடியும். அதாங்க உண்மையான வழிபாடு. உண்மையான வழிபாடு என்று சொன்னால், அந்த வழிபாட்டிலே விடுதலை வேண்டும், தூய்மை வேண்டும், தாய்மை வேண்டும், அன்பு வேண்டும், இரக்கம் வேண்டும், பரிசுத்தம் வேண்டும், கிருபை வேண்டும், பிறருக்கு இறங்குகின்ற செயல் வேண்டும். இவைகளெல்லாம் ஒருங்கே பெற்றவர்கள் தான் நீதி அரசருக்கு முன்னதாக நிற்க முடியும். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 11 15 வரைக்கும் படிக்கும் பொழுது அந்த வெளிப்படுத்தல் மிக அழகாக எழுதியிருக்கிறாங்க. நித்திய ராஜ்யத்திலே யார் செல்லக்கூடும்? இதுதாங்க நம்முடைய கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, எல்லா மக்களுடைய ஒரு பெரிய அபிப்பிராயம். நான் எப்படியாவது என் மரணத்திற்கு பிறகு ஒரு உலகம் உண்டு, ஒரு ஸ்தலம் உண்டு, அங்கே செல்ல வேண்டும். அந்த ஸ்தலத்தில் நான் செல்லும் பொழுது எப்படிப்பட்டவனாய் செல்ல முடியும்? இருக்கிற வண்ணமாகவே நான் போனா என்னை தள்ளிடுவார் ஐயா. நான் பரிசுத்தவானாய் மாற்றப்பட வேண்டும். ரோமர் புஸ்தகத்தில 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தகாரங்களை குறித்து நியாயம் தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே. ஆகவே நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. நாம் எல்லாரும் முன்பாக நிற்க வேண்டும். என் பிதாவின் அழைக்கப்பட்டவர்களே வாருங்கள் என்று எல்லாரும் கூட்டு போயிடுவார். நினைக்காதீங்க. ஒரு சாராரை பிரிப்பார், வெள்ளாடை பிரிப்பார், செம்மறியாடை பிரிப்பார், தகுதியுடைய பிரிப்பார், தகுதி அற்றவர்களை பிரிப்பார், உண்மையானவர்களை பிரிப்பார், உண்மை இல்லாதவர்களை பிரிப்பார். ஆகவே பிரித்து பாருங்க, நியாயங்களை குறித்து விசாரிப்பார். ஆகவே நான் வழிபடுகின்ற என் தேவன் யாரானா நீதி உள்ள கடவுள், நீதியை சரி கட்டுகிற கடவுள், நியாயம் தீர்க்கின்ற கடவுள். எனக்கு அருமையானவளே, அவர் நம்மை நோக்கி வருகிறாரே. சங்கீத புஸ்தகத்தில 96ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது, அவர் வருகிறார். இயேசு கிறிஸ்து வருகிறார். உண்மையான கடவுள் வருகிறார். அவர் நீதியான கடவுள் வருகிறார். அவர் வரும் பொழுது அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். ஆமாங்க, ஏதோ சும்மா வந்துட்டு போறது இல்லை. ஒரு அருமையான சகோதரர் ஒரு வேதம் வச்சிருந்தார் கையில. அந்த வேதத்தில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாரு, அழகான ஸ்டிக்கர். என்ன? இயேசு ரட்சகர். நான் அவரை பார்த்து கேட்டேன், இன்னும் இயேசு ரட்சகர் எது வரைக்கும் ஒரு ரட்சகராக இருப்பாரு? இதே நிலைமை தான் கடைசி வரியா? அதுக்கப்புறம் கீழ் போஷனை திருப்பி காமிச்சாரு. ஆகவே அந்த வட்டத்திற்குள்ளதாக இயேசு ரட்சகர், இயேசு இன்று ரட்சகர், நாளை நியாயாதிபதி என்று சொல்லி அழகாக எழுதப்பட்டு இன்று ரட்சகர் தான். நீ செல்லுகின்ற வரையிலே, உட்கார்கின்ற வரையிலே, பேசுகின்ற வரையிலே, உண்மையா மாறுகின்ற வரையிலே நீ ஆண்டவருடைய ரட்சிப்பை ஏற்றவன், விடுதலை ஏற்றவன் தான். ஆனால் ஒரு காலம் உண்டு, என் ஆண்டவர் வரப்போகிறார். சொல்ல படிக்க மறுபடியும் 96:13. அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க. பார்த்தீங்களா? பூமியை நியாயம் தீர்க்க வராரா ஐயா? பூமியை அரசாள்வதற்கு வரவில்லை. பூமி இருக்கிற மக்களை உறவாடுவதற்கு வரல. இருளில் இருக்கிற ஜனங்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்ற மகிழ்ச்சி வெளிப்படுத்த வரதில்ல. என் ஆண்டவர் வரப்போகிறார். அவர் இந்த பூமியை என்ன பண்ண போறாருங்களா? நியாயம் தீர்க்க. நியாயம் தியாகவே
நாம் வழிபடுகின்ற இறைவன் நீதி உள்ளவராக தம்மை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னா, நமக்கு நியாயம் தீர்க்கிற கடவுளாக இருக்கிறார். அப்படிங்க, அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஜனங்களை சத்தியத்தோடு, யாரிடத்தையும் அங்கே கையூட்டு வாங்குவதற்கு இடமில்லை, சாட்சியம் சொல்வதற்கு இடமில்லை, ஒருவரை ஒருவர் சார்ந்து பேசுவதற்கு இடமில்லை, ஒருவரை ஒருவர் தூற்றி பேசுவதற்கும் இடமில்லை. என் ஆண்டவர் நிறுத்துறார், எல்லாரையும் அவர் சன்னதி முன் நிறுத்துறாரு. ஆகவே மீட்பராகிய அவரை நாம் தொழுது கொள்கிறோமா? சத்தியபரனாகிய அவரை நாம் தொழுது கொள்கிறோமா? நல்ல நீதிபதியாகிய அவரை நாம் வணங்குகிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய நிலைமைகளில மாற்றங்களை உருவாக்க கடவுள் வருகிறார். ஜீவ புஸ்தகத்திலே யார் பெயர் எழுதப்பட்டிருக்கு, என் பெயர் எழுதப்பட்டிருக்கு சொல்ல முடியுமா? தைரியமா சொல்ல முடியுமா? நான் கட்டி கட்டி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேனே, என்னை சொல்ல முடியுமா? என் ஜீவ புஸ்தகத்திலே என் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய வருகையிலே நான் வழிபடுகின்ற கடவுளை காண்கையிலே அவர் என்னோடு அழைத்து போவார். என் நீதி அவருக்கு முன்னதாய் பரிசுத்தமாய் இருக்க, தூய்மையாய் இருக்க சொல்ல முடியுமா? இல்லையே. எனக்கு அருமையானவர்களே, இன்று யார் சொல்ல முடியும்? தைரியமா யார் சொல்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே ஆண்டவரோடு கூட செல்லுகின்ற மக்களாய் இருப்பார்கள். வெளிப்படுத்தல் விசேஷத்திலே 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் 3 காலங்களை அறிந்த கடவுள், இருக்கிறவர், இருந்தவர், வருகின்றவர், முக்காலங்களை உணர்ந்த என் தேவனாய் கடவுள் வருகையிலே அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக, அவருடைய சிங்காசனத்திற்கு, அவருடைய பரமராஜ்யத்திற்கு முன்னதாக இருக்கிற 7 ஆவிகளினாலும் உண்மையுள்ள சாட்சியாய், நீங்களும் நானும் பொய் சாட்சி சொன்னா ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற கடவுளாய் அல்ல, உண்மையான சாட்சி சொல்கிறவர்களாய், மரித்தோரிலிருந்து முதலாவதாக பிறந்தவரும், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவை அழகா சொல்ல பாருங்க. மரித்து போனவர், பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி, அவருடைய படிங்க, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த உள்ளபடியே இந்த வாழ்த்துதலுக்கு யார் பாத்திரவாங்க என்று சொன்னால், உண்மையாக தங்களை ஒப்படைத்தவர்கள், அர்ப்பணித்தவர்கள் மட்டுமே. எபிரேயர் புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது அங்கே தெளிவாய் சொல்லப்படுகிறது. படிங்க. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும். யாவரோடும் சமாதானம், சண்டை போட்டு இல்லையா? யார் எடுத்தாலும் சண்டை சண்டை சண்டை, அப்படி அல்ல. சச்சரவல்ல, சமாதானமாய் இருக்கவும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும், தூய்மை அற்றவர்களாக அல்ல, தூய்மை கேடான காரியங்களை நினைக்காதபடி பரிசுத்தம் உள்ளவர்களாயும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதே இல்லை. எனக்கு அருமையானவர்களே, நாம் வழிபடுகின்ற கடவுள் மீட்கின்ற கடவுளாய் வந்து கொண்டிருக்கிறார். நாம் வழிபடுகின்ற கடவுள் நமக்கு ஆரோக்கியம், தூய்மை, ஒற்றுமை, நம்பிக்கை இருக்கின்ற கடவுளாய் வந்து கொண்டிருக்கிறார். நாம் வழிபடுகின்ற கடவுள் நம்மை நியாயம் தீர்க்க வருகின்ற கடவுளிடத்திலே நாம் தூய்மையோடு அவரை சந்திப்போம், பரிசுத்தத்தோடு சந்திப்போம், நல்லவர்களாக இருப்போம், நாம் சந்திப்போம். ஆனால் தான் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இப்படியாய் சொல்கிறார். படிங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள், இருதயத்தில், கடைசியா முடிக்கிறார் பாருங்க என் ஆண்டவர். யார் அந்த உண்மையான வழிபாடுக்கு பாத்திரர்கள்னா, இருதயத்தில் சுத்தம். இருதயமானது மகா கேடுள்ளதாய் இருக்கிறதே, அந்த இருதயம் சுத்தமாய் மாற்றப்பட வேண்டும். எத்தனை முறை ஆபரேஷன் பண்றாங்க, எத்தனை முறை ஸ்டண்ட் வைக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆண்டவருடைய ஸ்டண்ட்டும் ஆண்டவருடைய ஆபரேஷனும் மிக உன்னதமானது. அவர் என்ன செய்யறார் பாருங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஒருத்தர் தாங்க. யார் யார் தங்கள் இருதயத்தில் சுத்தமாய் இருக்கிறார்கள் அவர்கள் விடுதலை பெறுவார்கள். அல்லேலூயா. யார் யார் இருதயத்தில் சுத்தமாய் இருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையாக தூய்மை பெறுவார்கள். அல்லேலூயா. இருதயத்தில் யார் யார் சுத்தமாய் இருக்கிறார்களோ அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆகவே இன்றைய நாளுடைய பாடம் வழிபாட்டில் திருவெளிப்பாடு, ரெவல்யூஷன் ஆஃப் காட் இன் வர்ஷிப். தொழுகையிலே கர்த்தரை வெளிப்படுத்துவது. அன்பு சகோதரர்களே, சற்று நேரம் சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய தொழுகை எவ்விதமாய் இருக்கிறது? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு வெள்ளையும் ஜல்லியுமா போயிடுறேன் அல்ல, வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு போறேன் அல்ல,
பாடல் புக்கை எடுத்துன்னு போறேன் அல்ல, மியூசிக் இசைகள் எடுத்துன்னு போறேன் அல்லையா. என்னுடைய செயல்பாடுகள் எவ்விதமாய் காணப்படுகிறது? இருதயத்திலே சுத்தமான இருதயம் உடையவனாய் செல்கிறேனா? என்னுடைய வழிபாடு என்ன? அப்பதான் என்னுடைய வழிபாடு இந்த உண்மையின் வழிபாடாக இருந்தால் மாத்திரமே நான் பிறருக்கு வழிகாட்ட முடியும். குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியாது ஐயா. தயவு செய்து உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். ஆலயத்திலே சென்று நான் ஆர்கன் வாசித்துட்டேன், ஆலயத்திற்கு சென்று நான் வேதம் வாசித்துட்டேன், ஆலயத்திற்கு சென்று நான் வேதம் வாசித்துட்டேன், ஆலயத்திற்கு சென்று நான் ஜெபித்துட்டேன், ஆலயத்திற்கு சென்று நான் அருளுரை ஆற்றிட்டேன் சொல்லாதீங்க. இவையெல்லாம் வீண் வீண் வீணாக மாற்றப்படுகின்ற ஒரு காலம் வரும். எப்பொழுது என்று சொன்னால், நீங்களும் நானும் தூய்மை அடையாத பொழுது, நீங்களும் நானும் ரட்சிப்பு அடையாத பொழுது, நீங்களும் நானும் விடுதலை அடையாத பொழுது, என் ஆண்டவரை உண்மையாய் தொழுது கொள்ளாத பொழுது இவைகளெல்லாம் வீணாய் போய்விடும் என்று நீங்களும் நானும் கிறிஸ்தவ சபைகளும் கிறிஸ்தவ ஐக்கியங்களும் ஒன்றுபட்டு இணைந்து கர்த்தரை தொழுகின்றார்களோ அன்றுதான் இந்த வழிபாட்டின் உண்மை நிலைமை வெளிப்படும். ஆகவே அந்த நிலைமை வெளிப்பட நீங்களும் நான் உதவி செய்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் இருப்போம், கர்த்தருக்குள்ளாய் நடப்போம், தூய்மையாய் பரிசுத்தமாய் நடப்போம். தேவன் தாமே நம்முடைய வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தலையிலே தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, நாங்கள் வழிபடுகின்ற கடவுளாகிய நீர் எவ்விதமாய் காட்டப்படுகிறீர் என்பதை நாங்கள் சிந்தித்தோம் சாமி. என்னுடைய வழிபாட்டிலே பெருமை இருக்கிறதா? எங்கள் வழிபாட்டிலே தூய்மை காணப்படுகிறதா? சிந்தித்து பார்க்கிறோம். இது நாள் வரையிலே நாங்கள் பெருமையையே எங்கள் வழிபாடாய் வைத்திருந்தோம் சாமி. இனி அப்படி அல்ல. நாங்கள் பெரிய சபை என்று சொல்லிக் கொண்டிருந்தோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட சபை என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். அல்ல, எல்லாம் மண் வீண் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் உணர்ந்து உடைய சமூகத்திலே வருகிறோம் சாமி. எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். எங்களை தூய்மைப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மாத்திரமே தேவனை தரிசிப்பார்கள். உங்களுடைய வருகையிலே உம்மை சந்திக்கின்ற வழிபாடுகளை நாங்கள் செய்ய கிருபை தர வேண்டுமாய் அருள்வரசி இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் செய்தி கேட்ட அத்தனை நல்ல உள்ளங்களை அர்ப்பணம் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநடத்துதல், தெய்வீக சமாதானம் யாவரோடும் நிலைத்திருந்த நிறைவான ஆசீர்வாத நன்மைகளை என்றென்றும் கட்டளையிடுவதாக. ஆமேன், ஆமேன். God bless you.